ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேருண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, இதை நீ கேட்டு முடித்து சரியாக 7வது நாளில் ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் என் தங்கமே. நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் உன்னுடைய இல்லம் தேடி வரும். உறுதியான நம்பிக்கையோடு இதுவரை கேள் என் பிள்ளையே. தங்கமே, மாற்றங்கள் ஏற்படப் போகிறது. அதற்கு உன்னை தயார்படுத்திக் கொள் என் பிள்ளையே. எப்போது என் மீது முழுமையாக பாரங்களை முழுமையாக சுமத்தி உண்மையான பக்தியினை செலுத்தி விட்டாயோ, அப்போதே உன் மீது பேரன்பினை நான் செலுத்த ஆரம்பித்து விட்டேன் என் பிள்ளையே. உனக்கு சில குழப்பங்கள், என் மீது உனக்கு நம்பிக்கை குறைய தொடங்கியது. ஆனால் நான் உன்னை எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் என் பிள்ளையே. உன்னுடன் இருக்கவே நான் விருப்பப்படுகின்றேன். என்னுடைய குழந்தைகளை என்பால் இழுத்துக் கொள்வதே என்னுடைய குணாதிசயமாகும். மனதில் ஏற்பட்ட சஞ்சலங்களால் பலமுறை பாதை மாறி போக முயற்சித்த உன்னை எனது பிடியில் வைத்துக் கொண்டேன் என் பிள்ளையே. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை துயரங்கள், எத்தனை சண்டைகள் கடினமாக அனுபவித்து வந்தாய். ஒரு முடிவில்லாமல், கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே தானே இருக்கின்றது. எப்போது முடியும் என்று நீயும் காத்து கொண்டேதான் இருக்கின்றாய். இதோ உன்னை சரியான பாதையில் வழிநடத்தி செல்வதற்காகவே உன் அப்பா முருகப்பெருமான் நான் வந்திருக்கின்றேன். இப்போது மட்டுமல்ல, எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் உன்னை நான் தொடர்ந்து வழி நடத்துவேன் என் பிள்ளையே. இதுவரை நீ கடந்து வந்த பாதைகளை மறந்துவிடு குழந்தையே. உன் எண்ணங்கள், தலைவிதி என அனைத்தையும் மாற்றி அமைத்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. இதுவரை நீ செய்த பாவங்களையும் மன்னித்து புது வழியை நான் உனக்கு காட்டப் போகிறேன் என் பிள்ளையே. நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் உனக்கு நான் வழங்கப் போகிறேன். இதுவரை நடந்த எதற்கும் நீ பொறுப்பு ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நானே செதுக்குகின்றேன். நீ எதற்கும் பொறுப்பல்ல. நீ சிரித்தால் அது நானே, நீ அழுதால் அதுவும் நானே. விதியின்படிதான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய துக்க நாட்கள் முடியும் தருணம் இது. இனி உன்னுடைய காலங்கள் வசந்த காலங்கள் நிறைந்த பொற்காலமாக மாறும் நேரம் இது. இன்னும் 7 நாட்கள் உனக்கான நல்ல நேரம் தொடங்க இருக்கின்றது. எனது இந்த வார்த்தைகளை நம்பு. உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நிகழும். நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, நீயாக என்னை தேடி வந்து, நீயாக உன்னுடைய மனக்குமுறல்களை என்னிடம் கொட்டிவிட்டு, நீயாகவே என்னுடைய பாதங்களை சரணடைந்ததாக நினைத்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன்னை என்னுடைய பாதையில் இழுத்தது நானே. யாரிடம் சொல்லி அழுவது, யார் மூலம் இதற்கெல்லாம் வழி பிறக்கும் என்று திக்கு தெரியாமல் கலங்கிக் கொண்டிருந்த போது என் பாதையில் கட்டி இழுத்தேன். உன்னை தேடி நான் வந்து என்னுடைய கைகளில் உன்னை அடைக்கலமாக வைத்துக் கொண்டேன். இத்தனையும் தெரிந்த பிறகும் ஏன் இந்த அழுகையும் கலக்கமும் உனக்கு? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலேயே உனக்கான சோதனை காலம் ஆரம்பித்து விட்டது என்பது உண்மைதான். அதில் ஒவ்வொரு கணமும் உன்னுடைய நம்பிக்கை, பொறுமை, நிதானம், அன்பு, பக்தி என இவை அனைத்தையும் நான் சோதிப்பேன். அது உனக்கு கஷ்டத்தை தருவதற்காக அல்ல. வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காகவே. நீ பயணிக்கும் வழியில் என் துணை உனக்கு நிச்சயம் இருக்கும் என் தங்கமே. நீ கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தவும் செய்யும். காயங்கள் வலியையும் உண்டாக்கும். ஆனால் அந்த வலியை நீ தூக்கி எறிந்து நடை போட்டு பயணித்தால் இறுதியில் உன்னுடைய பாதங்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் பயணிப்பதை நீ உணர்வாய் என் பிள்ளையே. வாழ்க்கையில் வெற்றி எனும் படிகளை நீ தொடும்போது அதில் தோல்வி எனும் 1000 படிகள் இருக்கும். விழுந்தும் முயற்சிப்பவன் விண்ணை தொடுவான். விழுந்து அழுது புரள்பவன் மண்ணை தொடுவான். இதுதான் வாழ்க்கை. வலிதாங்கா கற்கள் சிலையாவதில்லை. வலிதாங்கா நெஞ்சும் வெற்றி காண்பதில்லை. முயற்சி செய்யாமல் முன்னேற்றம் ஏது? தோல்வி காணாமல் அனுபவம் ஏது? தோல்விகள் படிகள் ஆக்கி உன்னுடைய வெற்றியை நீ முத்தமிடு என் தங்கமே. எல்லாம் கைமீறி சென்றது. எதுவுமே என்னுடைய கைகளில் இல்லை, வெற்றி என்னிடம் இல்லை என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு, என்னால் முடியும், இன்று முதல் நான் என்னுடைய முயற்சியை ஆரம்பிக்கிறேன் என்று துணிந்து நில் என் பிள்ளையே.
இழந்ததை பற்றி கவலைப்படாதே. நீ இழந்ததை விட பல மடங்கு பெறப்போகின்றாய். கண்களை துடைத்துக் கொண்டு சோர்ந்து போன மனதை உற்சாகப்படுத்திக் கொண்டு தன்னம்பிக்கையோடு எழுந்து நில். இன்று முதல் தோல்விகள் உன்னை நெருங்காது. நீ நினைத்த காரியங்களில் நீ வெற்றி கொள்வாய். என் பிள்ளையே, நீ உயர்ந்த செல்வமும் நீடித்த வாழ்க்கையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய். நல்லது நினை, நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. என் அன்பு குழந்தையே, அன்பு இருக்கும் இடத்தில் ஏளனமும் சிரிப்பும் நிறைந்து இருக்கும். ஆனால் உண்மை இருக்கும் இடத்தில் கண்ணீரும் மௌனமும் தான் இருக்கும். உன்னுடைய உண்மையான கண்ணீரும் மௌனமும் என்னை கரைத்து விட்டது. உனக்கு வந்தது இதுதான் என்று சகித்துக் கொள்கின்றாய். ஆனால் ஒன்றை புரிந்து கொள் என் பிள்ளையே, விதிக்கும் உன்னை உயர்த்திவிட எண்ணம் இல்லை. ஆனால் உன் எண்ணங்களால் உன்னை நீ வீழ்த்திக் கொள்கின்றாய். ஆம் என் பிள்ளையே, எப்பொழுதும் எனக்கு இப்படித்தான் நடக்கும், என் வாழ்வில் எதுவும் நடக்காது என்று சலித்துக் கொள்ளாதே. இப்படிப்பட்ட எதிர்மறையான சிந்தனைகளால் உன் மனம் ஓங்கி இழுக்கின்றது. இந்த எதிர்மறையான சிந்தனைகள் தான் உன் விதியை நிர்ணயிக்கின்றது. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நேர்மறையாகவே மட்டுமே சிந்திக்க வேண்டும் என் பிள்ளையே. நேர்மறையான சிந்தனைகளில் மூலம் ஆழமான இருட்டான பாதையிலும் சரியாக பயணிக்கலாம். உனக்கு ஏற்படும் தோல்விகளை நீ ஆணியாக எண்ணினால் அது இன்னும் உன்னை காயப்படுத்தும். ஏணியாக நினைத்தால் அதுவே உன்னை உயர்த்தும். உன் விதி உனக்காக 1000 கதவுகளை மூடினாலும் உன் தன்னம்பிக்கையும் முயற்சியும் ஒரு ஜன்னலையாவது திறக்கும். எனவே ஒருபோதும் முடங்கி விடாதே. தொடர்ந்து முயற்சி செய். உனக்கான கதவுகள் நிச்சயம் திறப்பேன். எதிரிகளை சமாளிப்பதற்கு வித்தைகளை கற்றுக்கொள்வது போல் துன்பங்களை சமாளிக்க பொறுமையை கற்றுக்கொள் என் தங்கமே. வாழ்க்கையில் வெற்றி எனும் படிகளை தொடுவதற்கு 1000 தோல்வி என்னும் குழிகளை கடந்து செல்ல வேண்டும். குழியில் விழுந்து முயற்சி செய்பவன் விண்ணை தொடுவான். குழியில் விழுந்தும் முயற்சிக்காதவன் மண்ணை தொடுவான். இதுதான் வாழ்க்கை. எனவே என் விதி இதுதான் என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு என் விதியை என்னால் மாற்ற முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு செயலும் செய்து வா. உன் விதிகளை மாற்றவும் உனக்கான கதவுகளை திறக்கவும் உன் அப்பா முருகப்பெருமான் நான் இருக்கின்றேன். என் தங்கமே, பயந்து புலம்பாமல் தைரியமாக ஒரு அடியை எடுத்து வைத்தால் பாதை முழுவதும் இருக்கும். அடியை கடந்து வைக்க நான் உன்னுடன் வருவேன். புலி வலியை தாங்காத கற்கள் சிலையாவதில்லை. வலி தாங்கா நெஞ்சம் வெற்றி காண்பதில்லை. முயற்சி செய்யாமல் முன்னேற்றம் எது? தோல்வி காணாமல் அனுபவம் ஏது? தோல்வியை படிக்கல்லாக்கி உன்னுடைய வெற்றியை நோக்கி செல் என் பிள்ளையே. விதி என்று புலம்பிக் கொண்டு இருக்காமல் அதை மதியால் வெல்ல முயற்சி செய். கண்ணீரை துடைத்து கொண்டு தைரியமாக இரு. உன் அப்பா உன்னோடு நான் எப்போதும் துணையாக இருப்பேன் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, நான் எதையும் கவனிக்கவில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே. அனைத்தையும் என் அனுமதிப்படியே நடக்கிறது. அனைவருக்கும் கர்மா என்பது நிச்சயம் ஒன்று. நீங்கள் யாருக்கு எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும். நன்மையே திரும்ப திரும்ப செய். கண்டிப்பாக உனக்கு 2 மடங்காக திரும்ப தருவேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கை மாறுவதை கவனி. நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய் என் தங்கமே. என் பிள்ளையே, நீ இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். நான் கொடுப்பதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள். நீ நினைத்தது கிடைக்கவில்லை என்று வருந்தாதே. உனக்கு எது சிறந்தது என்று நான் அறிவேன். அதனால் உன் எதிர்காலத்தை பற்றி பயப்பட தேவையில்லை. என்னை வணங்குவதால் மட்டுமே வாழ்க்கை மாறுவதில்லை. இந்த முருகன் சொன்ன வழியில் நீ நடக்கும் போதுதான் வாழ்க்கை மாறும் என் தங்கமே. என் பிள்ளையே, நீ எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் இதுதான். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உனக்காக நான் நேரில் வந்து உன் வேலையை முடித்து வைப்பேன். என் வருகையை மட்டும் நினைத்து கொண்டிரு என் பிள்ளையே. என் முழு ஆசியையும் பெறுவாய். நீ பயப்படும்படி எதுவும் நடக்காது. தைரியமாக இரு. உன் அனைத்து கனவுகளும் மெய்ப்பட உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே. என் பிள்ளையே, ஒரு முறை நீ என்னிடம் வந்துவிட்டால் உன்னை நான் இறுக பற்றி கொள்வேன்.
நீ விலகி சென்றாலும் நான் உன்னை விடமாட்டேன் என் பிள்ளையே. நீ என்னை வெறுத்து சென்றாலும் உன்னை விட்டு விடாமல் உனக்கு முன்னும் பின்னும் நான் தான் சுற்றி இருப்பேன். பிள்ளையே, எது நடக்காது என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டதோ அதை எத்தனை முறை செய்தாலும் நடத்த முடியாது. எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை எப்படியும் தடை செய்ய முடியாது. இதுதான் முடிவு, இதுதான் முடிவு, இது இறுதி நிலை, இதுதான் சத்தியம். மௌனமாக இருந்தால் நன்று. உனக்கு வேண்டியதை நிச்சயம் தருவேன். என் பிள்ளையே, எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில். உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன். உனக்கு தகுந்த நேரத்தில் உனக்காக நிச்சயமாக நிறைவாக்கி கொடுப்பேன் என் தங்கமே. உன்னை தாழ்ந்து போக விடமாட்டேன். உனக்கான நேரம் வந்தது. யாரையும் தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம். இனி உன்னை தேடி அனைத்தும் வரும். நீ எதிலும் தோற்றதில்லை. இது உனக்கான பாடம் மட்டுமே. நீ இன்னும் நிறைய வெற்றிகளை அடையப் போகின்றாய். இதை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். நிச்சயமாக உன் நிலைமை மாறும். நான் உன்னுடன் இருந்து நீ இழந்ததை திரும்ப பெற்றுத் தருவேன் என்று உறுதி அளிக்கின்றேன் என் தங்கமே. இப்போது தனிமைப்பட்டு நிற்கின்றாய். வருந்தாதே. அந்த நேரத்தில்தான் உன்னை சுற்றி உள்ளவர்களின் சுயரூபம் உனக்கு தெரியும். நம்மை சுற்றி உள்ளவர்கள் எவ்வளவு போலியானவர்கள் என்று இந்த தனிமைதான் உன்னுடைய வாழ்க்கையில் செதுக்குகிறது. இப்போது உனக்கு தெரிகிறதா? இந்த முருகனின் துணை. மற்றவர்கள் எல்லாம் மேகத்தை சூழ்ந்து கொண்ட பனிமூட்டம் போன்றவர்கள், கலைந்து போய் விடுவார்கள். இந்த முருகனை உனக்கு நிரந்தரம். என் பிள்ளையே, உனக்கு சொந்தமானதை பெற உனக்கு உதவுவேன். அதை உன்னிடம் இருந்து யாரும் பறிக்க முடியாது. அதனால் கவலை கொள்ளாதே என் பிள்ளையே. என் மீது உள்ள நம்பிக்கையில் திடமான பற்றுதல் இல்லாத போது என் வார்த்தைகள் நல்ல பலன்களை தராது. இந்த முருகனின் வார்த்தைகள் மேல் நம்பிக்கை வைத்தால் நிறைவேறாத காரியம் ஒன்றும் இருக்க முடியாது. என் பிள்ளையே, உன்னுடைய கடினமான காலங்களை கூட புன்னகையுடன் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும். பின்பற்றுவது சிறிது கடினமாக ஒன்றுதான். ஆனால் அதை முயன்று பார். உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். நீ சிறிதும் கவலைப்படாமல் இரு என் தங்கமே. எந்த ஆபத்தில் இருந்தும் முழுமையாக காப்பாற்றப்பட்டு விடுவாய் என்பதில் உனக்கு எவ்வித சந்தேகமும் இருக்க வேண்டாம். நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருப்பேன். இது இந்த முருகன் உனக்கு தரும் வாக்கு. என் பிள்ளையே, எந்த அளவிற்கு நீ நல்ல குணத்தோடு இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு சோதனைகள் வருகிறது என்று எண்ணி உன் நல்ல குணத்தை விட்டு விடாதே. வரும் சோதனைகள் உன் உறுதி தன்மையை அதிகரிக்கச் செய்யும். பின்வரும் காலங்களில் எதற்கும் கலங்காமல் நீ துணிவோடு இருக்க இந்த சோதனைகள் உதவும். உனக்கு ஒரு உதவி தேவை என்னும் போது உதவ சிலர் இருப்பதற்கு காரணமே உன்னுடைய நல்ல குணம்தான். உன்னிடம் இருக்க வேண்டியது மனதைரியம் மற்றும் துணிவு. நீ நிச்சயம் உயர்வாய். இந்த முருகன் உன்னை உயர்த்துவேன். என் அன்பு பிள்ளையே, நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது என் கடமை. பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கின்றேன். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய். என் பிள்ளையே, நடந்ததை நினைத்து வருந்தியது போதும். நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு. வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமே. உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு விடை காணப் போகின்றாய். நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது. உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது. இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடம் இருந்து சரியான ஆலோசனை வந்து சவாலான விஷயங்களை எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு நீ வெல்லப் போகிறாய். நீ கேட்காமலேயே உனக்கு உதவிகள் வந்து சேரும். அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும். உனக்கான சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். தீர்வு கிடைக்கும். கைவிட்டு விட்டேன் என்று நீ நினைத்தாய். ஆனால் உன் வாழ்வில் நான் ஒவ்வொரு நல்ல மாற்றமாக செய்து கொண்டு வருகிறேன். இப்போது நீ என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என நன்றாக புரிந்து கொண்டாய். என்னை வழிபடத் தொடங்கி என்னோடு மனதால் இணைந்து விட்டாய். உனக்கு வேண்டியதை நினைத்து தீபம் ஏற்று. நிச்சயம் உனக்கு நிறைவேற்றி தருவேன். என் பிள்ளையே, உன் பக்தியோ மிக ஆழமானது. எந்த கேள்வியும் கேட்காமல் என் கட்டளை என்று உணர்ந்தாலே அதை செய்து பார்ப்பாய். என் மீது உனக்கு அளவற்ற நம்பிக்கை.
ஆனால் உன் மனம் உன்னை மாய வலையில் சிக்க வைத்து அல்லல் பட செய்கிறது. மாய வலையில் இருந்து விடுபட என்னை வேண்டினாய். அதற்கான புரிதலை உனக்கு காண்பித்து விட்டேன். விரைவில் மாயையில் இருந்து நீ விடுபடுவாய். மனதில் தவறான சிந்தனைகள் உருவாகும் போதே அதை அழித்துவிட வேண்டும். அது உன்னுடைய ஆற்றலை இழக்க செய்துவிடும். தேவையற்ற விஷயங்களில் பின்னால் செல்லாதே. உன் கடமைகளை செய், நல்லதே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, நிலையற்ற ஒரு வருமானத்தில் நடத்தக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் அச்சத்தால் ஒரு நிலையான வருமானம் அல்லது கூடுதலான வருமானம் கிடைத்தால் உனக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து நீ சில முயற்சிகள் எடுக்கின்றாய். அது நிச்சயம் வெற்றியை தரும். நீ கேட்ட பணம் உன் கைகளில் வந்து சேரும். உன்னுடைய நேர்மறையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றி தரும். நிறைவான செல்வம் பெற்று நீ வாழ நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன். இருளை கண்டு மிரளாதே. வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான். இன்பத்தை மட்டும் அனுபவித்தவனும் இல்லை, துன்பத்தை மட்டும் அனுபவித்தவனும் இல்லை. கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கவே வருகின்றன என்பதை உணர்ந்தாலே போதும். மனம் சீராகும் என் தங்கமே. உன் வாழ்வை நீ ஒப்படைத்து இருப்பது உன் முருகனிடம். நீ நினைத்து பார்க்காத நன்மைகள் நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்க்கையை நடத்தி வைப்பேன். உனக்கான அழகான வாழ்வை நான் உனக்கு அளிப்பேன். அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடு. அமைதியாக உன் வேலையை பார். நான் பார்த்து கொள்கிறேன். என் பிள்ளையே, பிரச்சனை எப்போது தீரும் என்று தெரியாது. ஆனால் தீரும் என்ற நம்பிக்கையில் வாழ்கின்றாய். உன் நிலைமை என்னவென்று புரியாமல் உன்னிடம் வினை தீர்க்க வந்தவர்கள் உன்னை வேதனைப்படுத்துவது தொடர்கிறது. ஆறுதல் உனக்கு நானே என என்னை நாடுகின்றாய். கவலையை விடு. நீ கடக்க கூடுதல் சக்தி உனக்கு சேரும். என் அன்பு பிள்ளையே, இப்படித்தான் என் வாழ்க்கை இருக்குமா? என் மேல் உனக்கு இரக்கமே இல்லையா என்று கூறி என்னிடம் கோபம் கொள்கின்றாய். என்னை எவ்வளவு கோபித்தாலும் உனக்கு நன்மையை எடுத்துரைத்து ஒவ்வொரு கணமும் உன்னை விட்டு போகாமல் காப்பாற்றிக் கொண்டுதான் இருப்பேன். வாழ்க்கை இன்றுதான் உனக்கு புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி முருகனின் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு. இப்போது வருகின்ற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. உன்னிடம் இருந்து ஒன்று விலகினால் அது 10ஆக பெருகி உன்னிடமே திரும்பி வரும். என் பிள்ளையே, நீ அனுபவித்து வரும் துன்பங்களில் இருந்து, கடினமான சூழ்களில் இருந்தும் உன்னை நான் காப்பேன். உன் வாழ்வில் நான் நல்ல மாற்றங்களை உருவாக்குவேன். பயப்படாதே. எந்த கடினமான சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். என் தங்கமே, என்னை பார். உனக்கான ஒன்று உன்னை தேடி தானாக வரப்போகிறது. இனி உன் கண்ணில் ஆனந்த கண்ணீர் தான் வரும். மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே. நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சூழல் அமையும். உன் பிரார்த்தனைகள் நிறைவேறும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பாய். நீ செய்ய வேண்டிய கடமைகளை தவிர்க்காமல் நீ செய்ய வேண்டும். உன் வேலை மற்றும் கடமைகளை கவனத்துடன் சரியாக செல்ல முயல வேண்டும். ஒவ்வொரு நாளும் கடமைகளை சரியான முறையில் நீ செய்தால் கர்ம வினைகள் சரியான முறையில் குறைந்து கொண்டே வரும். மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். நல்லதே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, ஏன் இந்த குழப்பம்? நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட மாதிரி உனக்கென்று சொந்த வீடு வாங்கும் யோகம் வந்துவிட்டது. தயங்காதே. நான் உனக்கான பண தேவைகளை பூர்த்தி செய்து உன் கனவை நனவாக்கி முடிப்பேன். நீ உன் அப்பா முருகனை நினைத்து எந்த ஒரு செயலையும் தொடங்கு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். அன்பு பிள்ளையே, இன்று உன் வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. உன் சந்தோஷங்கள் பல மடங்காக பெருகப் போகின்றது. மங்களகரமான நிகழ்வுகளாலும் மாவிலை தோரணங்களாலும் உன்னுடைய வீடு மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது. என் பிள்ளையே, பெற்றோர், உறவினர்கள், நண்பர்கள் என்று உன்னுடைய சந்தோஷங்களை நீ பகிரப் போகின்றாய். உன்னுடைய அனைத்து கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் ஒரு நல்ல தீர்வு ஒன்று கிடைக்கப் போகிறது. ஏதேனும் ஒரு வழியில் அதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். என் தங்கமே, நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இரு என் பிள்ளையே. வாழ்க்கையில் பொறுமையோடு இருப்பவர்களுக்கு அனைத்தும் தாமதமாகவே கிடைக்கும். ஆனால் அது எப்பொழுதும் நிலைத்து நிற்கக்கூடிய மன உறுதியோடு இருக்கும். அனைவரும் வியக்கத்தக்க வகையில் அது சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும். உனக்கான நல்ல நேரம் கூடி வந்துவிட்டது. நான் எப்போதும் உன்னுடனே இருக்கின்றேன் என் தங்கமே. நான் உன்னுடனே இருக்கின்றேன்.
என்று உணர்த்துவதற்காக பலமுறை உன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தந்திருக்கின்றேன். இப்போது கூட உன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பதற்காகவே உன்னை இந்த முருகப்பெருமான் சந்திக்க வந்துள்ளேன். முதலில் உன் வாழ்க்கையில் உள்ள சந்தேகங்களையும் பயங்களையும் தூக்கி எறிந்துவிடு என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நடக்கப் போவதற்கான காலகட்டங்களை நீ சந்திக்க நெருங்கிவிட்டாய் என் பிள்ளையே. அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்திக் கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. மனம் வருந்தாதே. எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக உனக்கு பதில் கிடைக்கும். உன் பக்கத்தில் உனக்காக நான் இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒளிமயமாக மாறும் காலம் வெகு தொலைவில் இல்லை. உனக்கு நிம்மதியான ஒளிமயமான வாழ்வை அமைத்துக் கொடுப்பதுதான் என்னுடைய கடமை. இன்று அதற்கான வழிமுறைகளை செய்ய தொடங்கிவிட்டேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் பெருகும் என் தங்கமே. சர்வ சௌபாக்கியங்களையும் பெற்று நீ மகிழ்ச்சியாக வாழத்தான் போகின்றாய். உன் மனம் மகிழும் செய்திகளை நீ தினமும் கேட்பாய் என் பிள்ளையே. நீயே நினைத்து பார்க்காத பல நல்ல விஷயங்கள் உன் கண்முன்னே நடக்கும். உன் மீது அளவு கடந்த கருணையை கொண்டுள்ள உன்னுடைய அப்பா முருகப்பெருமான் உனக்காக எதையும் செய்து தருவேன் என் பிள்ளையே. உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நீ நம்பிக்கையை இழந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கை களை கட்டப் போகிறது என் தங்கமே. இது நான் உனக்கு தரும் சத்திய வாக்கு என் பிள்ளையே. என்னுடைய வாக்கு என்றுமே பொய்க்காது. இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஏற்படும் போகும் மாற்றங்களை பார்த்து பிரமிக்கப் போகிறாய். உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் உன் அப்பா முருகப்பெருமான் நான் பார்த்து கொள்கிறேன். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கின்றது. ஒரு நொடி கூட என்னால் கடந்து போக முடியவில்லை. கண்களை மூடி நிம்மதியாக உறங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது. எப்பொழுது என் இந்த நிலை மாறும்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கின்றது? எதற்காக இந்த வாழ்க்கை என்று மனதிற்குள் புழுங்கி தவிக்கும் என்னுடைய பிள்ளையின் மனம் எனக்கு புரிகின்றது. தங்கமே, கவலைப்படாதே. உனக்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். கண்களை துடைத்துக்கொள். கவலைகளை மறந்துவிடு. தியானத்தில் அமர்ந்து என்னுடன் பேசு. உன்னுடைய மன வேதனைகளை மனம் விட்டு என்னிடம் கூறு. உன்னுடைய மனபாரங்களை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். குழந்தையே, கடலில் இருக்கும் அத்தனை நீரையும் ஒன்று சேர்த்தால் கூட ஒரு கப்பலை மூழ்கடிக்க முடியாது. கப்பலுக்குள் அந்த நீர் புகுந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். அதுபோலத்தான் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் ஒன்று சேர்ந்தாலும் கூட உன்னை வீழ்த்த முடியாது. நீ அந்த பிரச்சனையை உனக்குள் அனுமதித்தால் தவிர பிரச்சனைகளை குப்பைகளை போன்று உன்னுடைய மனதில் போட்டு கொள்ளாதே, சேர்த்து வைத்து கொள்ளாதே. அதை மறந்துவிட்டு நிம்மதியாக இருக்க பழகிக்கொள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் பச்சோந்திகள்தான். அவர்களுக்கு தேவையாக இருக்கும் பொழுது உன்னுடைய காலையை பிடிப்பார்கள். அவர்களின் தேவை முடிந்த பிறகு உன்னுடைய கழுத்தையும் நெரிப்பார்கள். நீதான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களை கடந்து போக கற்றுக்கொள். ஆனால் மறந்து போய்விடாதே என் பிள்ளையே. அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும். என் பிள்ளையே, நாம் எதற்காக இந்த உலகத்தில் வீணாக வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட நேர்மறையாக நான் ஏன் இந்த உலகத்தில் சும்மா இருக்க வேண்டும் என்று நினைத்துப்பார். உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக புது பொலிவு பெறும். உன்னுடைய இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி நீ நினைவில் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த நொடி கூட நிரந்தரமில்லை. எதுவும் நிரந்தரம் இல்லாமல் இருக்கும் இந்த உலகத்தில் உன்னுடைய துன்பங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்கும்? அனைத்தும் ஒரு நாள் மாறும். என் மீது நம்பிக்கை வைத்து காத்து கொண்டிரு என் தங்கமே. வலியோடு போராடினால் மட்டுமே ஒரு பெண் தாயாக மாற முடியும். இருளோடு போராடினால் மட்டுமே புழு வண்ணத்து பூச்சியாக மாற முடியும். மண்ணோடு போராடினால் மட்டுமே விதை மரமாக உயர முடியும். அதுபோல வாழ்க்கையோடு நீ போராடினால் மட்டுமே வரலாறு படைக்க முடியும். அதனால் சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு போராடு. நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய். உன்னோடு உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா முருகப்பெருமான் என்றும் உன்னுடனே இருப்பேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, நான் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த தீங்கும் வராது என்று ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்துள்ளேன். பிறகு எதற்கு உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உன்னை வழிநடத்தி செல்வதற்காகவே உன் தந்தை நான் இருக்கின்றேன். நீ தைரியமாக இரு.
உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு உனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ ஒரு அடி எடுத்து வை. உன் பக்க பலமாக உன் தந்தை நான் இருக்கின்றேன். உன் மனதில் முழு வலியுடன் எந்த விஷயத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றாயோ அது கூடிய விரைவில் உனக்கு நடக்கப் போகிறது. சந்தோஷமாக இரு என் செல்லமே. செல்லமே, உன்னுடைய துக்க மூட்டைகளை எல்லாம் மூட்டை கட்டி தூரமாக எறிந்துவிடு. இன்னும் 3 நாட்களில் அதை அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டு உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கப் போகின்றேன். என்னுடைய பாதங்களை பற்றி கொண்டு என் நாமத்தை கூறிக்கொண்டு 3 நாட்கள் மட்டும் பொறுமையாக இரு குழந்தையே. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. உன் வருங்காலத்தை நினைத்து கவலைப்படாதே. உனது லட்சியங்களும் கனவுகளும் நிச்சயமாக நிறைவேறப் போகிறது. உன் தொழிலில் நல்ல முன்னேற்றம் பெற்று நீ சந்தோஷமாக வாழப்போகின்றாய். நீ எதிர்பார்த்தபடி உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறி ஆரோக்கியமாக செல்வ செழிப்போடு மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழப்போகின்றாய். எதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாயோ, எது உன் வாழ்வில் ஆதாரமாக இருக்கும் என்று நினைக்கின்றாயோ, எந்த விஷயம் உன் வாழ்க்கையை அழகாக்கும் என்று நினைக்கின்றாயோ, எது கிடைத்தால் உன் வாழ்க்கையில் சிறப்பானதாக மாறும் என்று நினைக்கின்றாயோ, அது அனைத்தையும் உன் அப்பா முருகப்பெருமான் நான் உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன். ஒரு நல்ல செய்தி இன்னும் 3 நாட்களுக்குள் உனக்கு கூடிய விரைவில் வரப்போகின்றது. மகிழ்ச்சியாக இரு என் தங்கமே. உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ நல்ல எண்ணத்தோடு பார்க்க ஆரம்பித்து விட்டாயானால் சர்வ நிச்சயமாக உனக்காக நன்மைகள் யாவும் நடக்க ஆரம்பிக்கும். உன்னை தேடி பல நல்ல விஷயங்கள் வரும். நீ உனக்கு வரும் சோதனைகளை எல்லாம் கடந்து இந்த முருகனின் அருளால் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் காணப்போகிறாய் என் பிள்ளையே. என் பிள்ளையே, உனக்காக துணையாக எப்பொழுதும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் என் தங்கமே. மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் வெற்றிகள் பெறப்போகிறாய். உன் வாழ்வில் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் இருந்து உன்னால் மேலே வர முடியும். இங்கு எதுவும் காலதாமதமாகிவிடவில்லை. உன் மனம் உனக்கு அவநம்பிக்கையை தந்து பயமுறுத்தும். நான் உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். நேர்மறை எண்ணங்களை கைவிடாது தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு என் பிள்ளையே. ஒவ்வொரு நாளிலும் உனக்கு சிறிது சிறிதாக முன்னேற்றம் சேர்ந்து கொண்டே செல்லும். நல்லது நடக்கும் என் தங்கமே. வாழ்வில் அனைத்தும் தாமதமாகிவிட்டதே, இனி வேகமாக அனைத்தையும் பெற வேண்டும் என்று உன்னை நீயே மிகவும் கஷ்டப்படுத்திக் கொள்ளாதே. சரியான நேரமும் காலமும் நேர்மறை எண்ணமும் ஒன்று சேர்ந்து பிரபஞ்சத்திடம் இருந்து தேவையான அனைத்தையும் பெறத்தான் போகின்றாய். உன் செயல்களில் தெளிவும் உன்னுடைய குறிக்கோளை நோக்கி உன் எண்ணத்தை வைத்து கொண்டு உன்னால் முடிந்தவற்றை செய்து கொண்டே வா. சிறு வயதில் இருந்து உன் மனதில் எப்போதும் சங்கடங்களும் பயங்களும் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உன்னிடம் இருந்தாலும் இந்த பயம் மட்டும் உன்னை தொடர்கிறது. ஆனால் உன் எதிர்காலம் சிறப்பான ஒன்றாக நிச்சயமாக இருக்கப் போகிறது என் பிள்ளையே. பயமே அதை உணர முடியாமல் போக காரணமாக உள்ளது. அஞ்சாதே. நல்லவர்களுக்கு வரும் சோதனை எல்லாம் எதிர்காலத்திற்காக பலப்படுத்தி வெற்றி பெற வைப்பதற்குத்தான். என் பிள்ளையே, நான் உனக்கு மீண்டும் மீண்டும் நினைவுறுத்துவது ஒன்றுதான். உன் எண்ணம்தான் வாழ்க்கையாக அமைகிறது. உன் எண்ணத்தை அவ்வப்போது கவனித்து அதை நேர்மறையாக மாற்றிக்கொள்வது அவசியம் என் பிள்ளையே. நீ முன்பு இருந்ததற்கும் இப்போது நல்ல முன்னேற்றம்தான். ஆனாலும் அவ்வப்போது இந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்து உனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாமல் செல்வதில்லை. யாருக்காக நீ ஆரோக்கியமும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்தாயோ அவர்கள் ஆரோக்கியம் பெறப்போகிறார்கள். என் பிள்ளையே, உன் மனதில் எழும் ஆசைகள் பலவற்றை நீ ஒதுக்கி வைத்திருந்தாய். உன் கடமைகளில் மட்டுமே கவனம் செலுத்தி வருகிறாய். கடந்த கால வழிகளை கடந்து நீ வெற்றி பெற கடுமையாக முயற்சிக்கின்றாய். புது வாய்ப்புகள் கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருக்கின்றாய். நிச்சயம் கிடைக்கும். உன் கனவுகள் நிஜமாகும். இதற்காகத்தானே இத்தனை நாட்கள் காத்திருந்தாய். உனக்கு நான் கொடுத்த சில வாய்ப்புகளை நீ தவறவிட்டிருந்தாய். மீண்டும் உனக்கு வாய்ப்பினை நான் தருவேன் என் தங்கமே. என் பிள்ளையே, நீ ஒன்றை நினைத்து நினைத்து பயந்து கொண்டிருந்தாய். அது இப்போது முடிவுக்கு வந்துவிட்டது. அதில் என் துணையை நீ உணர்ந்திருப்பாய். உன் பயம் நீங்க நான் உன் வீட்டிற்கே வந்துள்ளேன். இன்னும் சில காரியங்கள் நீ முடிக்க நான் உனக்கு துணையாக உள்ளேன். நீ எனக்காக காணிக்கை முடித்து வைத்ததை நான் அறிவேன். அந்த வேண்டுதல் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. புன்னகையோடு நீ செய்ய வேண்டிய அனைத்தும் செய்து முடிப்பாய் என் துணையோடு என் தங்கமே. என் பிள்ளையே, நீ எவ்வளவோ முயற்சித்தும் உன்னால் உறங்க முடியவில்லை என்று தவிக்கின்றாய்.
கண்களை மூடினால் கவலைகள் உன் கண் முன்னே வருகின்றன. சில மாதங்களாக இல்லாத இரவு நேர பிரச்சினை இப்போது மீண்டும் வந்து உன்னை வருத்துவதாக கூறுகிறாய். உன் குழப்பமான சூழ்நிலை எல்லா பிரச்சனையையும் ஒன்றாக கலந்து உருவாக்கி அதை தீர்க்க போராடுகிறது. எல்லாவற்றிற்கும் காலம் நேரம் உண்டு. எல்லாம் தனித்தனியாக தீர்க்கப்பட வேண்டும். நான் முன்பே கூறியது போல் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நீ ஏற்றி வழிபடும் தீபத்தால் உன் மன இருள் அகலும். ஒளியால் உன் மனமும் வாழ்வும் நிறைவதை உணர்வாய் என் பிள்ளையே. என் பிள்ளையே, என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்து நேற்று இரவு நீ சரவணபவ 108 முறை எழுதினாயோ அது நடப்பதற்கான சூழல் உருவாகும். நீ எதை கண்டு அஞ்சி ஒதுங்கி இருந்தாயோ அது முடிவுக்கு வந்துவிட்டது. துணிவே துணையாக நீ புதிய முயற்சிகள் செய்யப் போகிறாய். உன் முயற்சிகள் வெற்றி தரும். நீ இப்போது தொடங்கும் காரியங்களில் வெற்றியினை முழுதாக பெறப்போகின்றாய். அடுத்த 2 மாதங்களில் காண்பாய். உன் கடமைகளை நீ சரியாக செய்கிறாய். அதை உணராமல் குறை சொல்பவர்கள் சிலர் இயல்பு. அது உன் முன்னேற்றத்தை தடுக்காமல் பார்த்துக்கொள். நல்லதே நடக்கும் என் பிள்ளையே. என் பிள்ளையே, எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி செல்லும் தைரியம் உனக்குள் வந்துவிட்டது. ஒளியின் சக்தி இருளை விளக்கும் காலம் ஆரம்பமாகிவிட்டது. இந்த காலகட்டத்தில் ஏற்றும் தீபம் தீய சக்திகளை வீட்டில் இருந்து விரட்டி நல்ல சக்திகளை நிரப்பும். ஒளியானது நிறையும். உன் வீடு வாங்க வேண்டும் என்ற கனவு நனவாக மாறும். அதற்கான முயற்சி மேற்கொள்ளலாம் என் பிள்ளையே. வேலையில் மாற்றம் நிகழும். புது விதமான பொறுப்புகள் கிடைக்கும். சிரமங்கள் பார்க்காமல் செய்யும் வேலைக்கு பரிசு உனக்கு கிடைக்கும் என் பிள்ளையே. மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்று நீ நிறைய நேரம் செலவழித்தும் உன் நிம்மதியை பற்றி சற்றும் சிந்திக்காமல் உன் நல்ல குணத்தை புரிந்து கொள்ளாமல் உன்னை காயப்படுத்துகின்றனர். உன் கடமைகளை சரியாக செய்துள்ளாய், செய்தும் வருகின்றாய். தவறான மனநிலையில் இருப்பவர்கள் உன்னோடு வாதம் செய்து புதிய வினையை சேர்த்துள்ளனர். அவர்களின் விதி அவர்களை மாய வலைக்குள் இழுப்பதை அவர்கள் அறியவில்லை. ஆனாலும் அவர்களுக்காகவும் நீ பிரார்த்தித்துள்ளாய். சிலருக்கு அவ்வப்போது வாழ்க்கை புரியாமல் வாழ்க்கை நன்றாக சென்றிருக்கும் போதே தேவையில்லாத கவலையை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் புரிந்து மீண்டும் உன்னை தேடி வருவார்கள். உன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு உன் நியாயமான வேண்டுதலை என்னிடம் சொல். என் பிள்ளையே, உன்னை நான் ஒரு பொழுதும் கலங்க விட மாட்டேன். உனக்கு உரிமை இருக்கிறது என்னிடம் கேட்பதற்கு. கேள், நான் கண்டிப்பாக உனக்கு தருகிறேன் என் பிள்ளையே. காலமே தர தடுத்தாலும் அதை மீறி உனக்கு நான் தர தயாராகிவிட்டேன் என் பிள்ளையே. நீ படும் பாடும் துன்பத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. நீ கேட்கும் ஒவ்வொன்றும் கூடிய விரைவில் உன்னை வந்தடையும். இது உன் அப்பாவின் வாக்கு. சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும். என் அன்பு பிள்ளையே, உனக்கு வழி வரும் பொழுது மட்டும் என்னை தேடாதே. நீ வாழும் காலம் வரை என்னை மட்டும் நம்பு. நிச்சயமாக உன் வழிக்கு அருமருந்தாகவும் உன் வாழ்வுக்கு சிறப்பான காவலனாகவும் உன் தேவைகளை பூர்த்தி செய்யும் தாயாகவும் நான் இருப்பேன். எதுவும் கேட்டவுடனே கிடைத்து விடாது. காலமும் நேரமும் அதற்கு வேண்டும். காலத்தையும் நேரத்தையும் பொறுமை காத்து பெற்றுக்கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, நீ காத்திருந்த உனக்கான மகிழ்ச்சியான காலம் ஆரம்பித்து விட்டன. உன்னிடம் சேர வேண்டியவைகள் வந்து சேரும். தடைகள் விலகுகின்றன. மற்றவர்கள் உன்னுடைய பேச்சை கேட்டு உனக்கு முக்கியத்துவம் தந்து அதன்படி இனி நடப்பார்கள். இப்போது உனக்கு எதிராக யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நீ என் மீது நம்பிக்கையோடு இருந்தால் நல்ல மாற்றங்கள் காணப்போகின்றாய். மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே. இனி உன் மனக்கவலைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். உனக்கு நேர்ந்த அவமானமும் உனக்கு அனுபவம்தான். உனது வாழ்க்கையில் மிக சிறந்த ஆசிரியர் உனக்கு வந்த அவமானம்தான் என் பிள்ளையே. அனுபவம் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை நீ எங்கு சென்றாலும் படித்திருக்க முடியாது. அந்த வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொண்டால் உன் வாழ்க்கை நன்றாக அமையும். இரவு நேரத்தில் தெரியும் நட்சத்திரங்களைப் போல் சிலருக்கு உன் தேவை இருக்கும் போதுதான் அவர்கள் கண்களில் நீ தெரிவாய். என் அன்பு பிள்ளையே, சில உறவுகளை போக வைப்பதும் பணம்தான். அதே உறவுகளிடம் இருந்து பேசவிடாமல் விலகி இருக்கச் செய்வதும் பணம்தான். உறவுகளை தீர்மானிப்பதும் பணம்தான். உன்னுடைய வாழ்க்கையில் எதை எப்பொழுது அடைய வேண்டும் என்று இலக்கை மனதில் வைத்து ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. உன்னுடன் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருந்து நான் உனக்கு வேண்டியதை செய்வேன். என் பிள்ளையே, நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் ஒன்று உன் கைகளுக்கு கூடிய விரைவில் கிடைக்க உள்ளது. உன் மன உளைச்சலை நான் அறிவேன். அவை அனைத்திற்கும் வரும் நாட்களில் கூடிய விரைவில் பதில் கிடைக்கும். கவலையை விட்டுவிடு. இப்பொழுது முதல் நீ மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே.
என்னை வழிபடும் பக்தர்களை தீவிரமாக நான் ஆட்கொண்டு நேர்வழியில் நடக்க செய்வேன். அவர்கள் வாழ்வை சிறப்பாக்கி தருவேன். இது சத்திய வார்த்தை. என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. முருகன் நான் இருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு மட்டும் உன் வாழ்க்கையில் பயணம் செய்து கொண்டே இரு என் பிள்ளையே. உன்னை சரியான இடத்தை நோக்கி அழைத்து செல்வேன். இந்த முருகனை நம்பினார் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டார்கள். நீ நினைத்தது எல்லாமே நீ நினைத்தபடி எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியாக நடக்கப் போகிறது. இப்போதே இதை உடனே கேள், முழுமையாக கேள் என் பிள்ளையே. உனக்கு பேரின்பம் காத்திருக்கின்றது. பேரின்பம் உன்னை தேடி வரப்போகிறது என் பிள்ளையே. உனக்கு இனி வாழ்வில் எல்லையற்ற மகிழ்ச்சி கிடைத்துவிடும். அவ்வளவுதான், உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று உன்னை சுற்றி உள்ளவர்கள் பயமுறுத்தினாலும் ஒரு முறை உன்னுடைய ஆழ் மனதை நீ கேட்டுப்பார் என் தங்கமே. ஒரு சிறு நம்பிக்கையை அது உனக்கு கொடுத்திருக்கும் அல்லவா? அது உனக்கு கொடுத்தால் போதும், உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். எப்பேற்பட்ட கவலை வந்தாலும் தட்டிவிட்டு போய்கொண்டே இரு என் தங்கமே. அதை நீ பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளாதே. உன்னுடைய கவலைகளை தூரத்திலேயே வைத்துக்கொள், உன் அருகில் வைத்துக் கொள்ளாதே என் பிள்ளையே. எப்பேற்பட்ட கவலையில் இருந்தும் உன்னால் நிச்சயம் மீண்டு வர முடியும். இன்பத்தை மட்டும் உன் அருகில் வைத்துக்கொள். உன் துன்பத்தை தூரமாகவே வைத்து பார்த்து பழகிக்கொள். உன்னுடைய மனதில் இதுவரை மற்றவரின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது அல்லவா? இனி உன்னுடைய ஆதிக்கம் அறிமுகமாகப் போகிறது என் பிள்ளையே. உன்னுடைய வாழ்க்கை மேலே கொண்டு வர ஒரு சிறு துரும்பாக ஏதோ ஒரு வகையில் கிடைக்கும். அது உதவியோ துணையோ பணமோ ஆறுதலும் நம்பிக்கை வார்த்தைகளோ உன்னை அதை நிச்சயம் மேலே கொண்டு வரப்போகிறது என் பிள்ளையே. இதில் நான் சொன்ன ஏதாவது ஒரு உதவி உனக்கு நிச்சயம் கிடைக்கும். அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். தனி ஒருவனாக நீ இருந்தாலும் தன்னம்பிக்கை கொண்டு நீ ஜெயித்து வரப்போகின்றாய். இது நிச்சயம் சாத்தியமாகும். இனிதான் உன்னுடைய வாழ்க்கை மேலோங்கப் போகிறது என் பிள்ளையே. உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று யார் சொன்னாலும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாதே. உனக்கு வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது. நல்ல வாழ்க்கை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே. அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இவர்களிடம் வந்து சேர்ந்து கொள்ளாதே. உன் அப்பா முருகப்பெருமான் சொல்வதை கேள். உன் நம்பிக்கையை யார் பயமுறுத்தினாலும் அதை கண்டு கொள்ளாதே. உன்னுடைய ஆதிக்கம் தலை தோங்கப் போகிறது. யாராவது வந்து சிறு துரும்பாக உனக்கு உதவி செய்வார்கள் என் பிள்ளையே. அது எப்பேற்பட்ட உதவியாக இருந்தாலும் அந்த உதவியை நீ ஏற்றுக்கொள். உதாசீனம் செய்து விடாதே. எல்லாம் சரியாக போய் கொண்டிருக்கிறது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே. அதற்கான முழுமையான காலகட்டத்தில்தான் இப்போது நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். இந்த காலகட்டம் உனக்கானது. உன் வாழ்க்கை மேலோங்கப் போகிறது என் பிள்ளையே. அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நான் செய்துவிட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் அதை நான் கொண்டு வரப்போகிறேன். எப்போதும் நீ தயாராகவே இரு என் தங்கமே. அது எந்த நொடி வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் வந்துவிடலாம். உன் அப்பா முருகப்பெருமான் சொல்வது உண்மையாகவே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் உன் நேர்மறை எண்ணமும் உன் மீது அன்பும் வைத்திருப்பவர்களும் உனக்காக செய்கின்ற பிரார்த்தனைகளும் நிறைவேறி இருக்கின்றன. உன் மீது முழுமையான அன்பு வைத்தவர்கள்தான் அவர்கள். உன் கூடவே இருப்பவர்கள்தான் அவர்கள். உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உனக்காக நிறையவே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே. அவர்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை வெற்றி நோக்கி அழைத்து செல்லப் போகிறார்கள். மகிழ்ச்சியாக இரு. நமக்காக யாரும் இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய அன்பான உறவு, உன்னை சுற்றி உள்ள அன்பான உறவுகள் எல்லாம் உனக்காகவே இருக்கின்றன. பொய்யான உறவை நம்பி உண்மையான அன்பை தொலைத்து விடாதே என் பிள்ளையே. நீ வெற்றி பெறுவதற்கான காலகட்டம் இது. யாரையும் எளிதில் நம்பவும் கூடாது. யாரையும் எளிதில் நம்பாமல் இருக்கவும் கூடாது. நீதான் அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன் அப்பாவின் உண்மையான அன்பை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? அதுபோலவே மற்றவர்கள் அன்பையும் புரிந்து கொள் என் பிள்ளையே. பிறர் உன்னிடம் முகமுடி போட்டுக்கொண்டு பழகலாம். அந்த முகமுடியை நீ யார் என்று தெரிந்து கொண்டு நீ உண்மையான அன்பு வைக்க வேண்டுமா என்று யோசித்த பிறகு முடிவு செய். என் பிள்ளையே, உனக்கு தேவையானதை என்னிடம் மட்டுமே நீ கேள். அதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் பிள்ளையே, எங்கும் எப்போதும் எவரிடமும் நீ கெஞ்சக்கூடாது. உன்னை கெஞ்சும்படி நான் வைக்கவும் மாட்டேன். உன் தேவைக்காக எல்லாவற்றையுமே நான் செய்து தருகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் தேவை என்பதே இல்லாத அளவுக்கு
பல நல்லதுகளை நான் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். நீ என்னுடைய குழந்தையாகிவிட்டாய். என்னை நீ முழுமையாக நம்பிவிட்டாய். அப்படி இருக்கும் போது நான் கைவிட்டு விடுவேனா என்ன என் தங்கமே? நீ எதிர்பார்த்த சில விஷயங்கள் உன் மனதில் அவ்வப்போது ஏதோ ஒரு நெருடலை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கின்றது. நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விஷயம் எனக்கு நல்லபடியாக நடக்குமா, நடக்காதா, யாராவது வந்து அதை இடைஞ்சல் பண்ணுவார்களா என்று உனக்குள்ளே பெரிய குழப்பம் நடந்து கொண்டே இருக்கின்றது. அந்த குழப்பங்களை எல்லாம் கேட்பதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் என் பிள்ளையே. உனக்கு பேரின்பம் காத்து கொண்டிருக்கின்றது. அது இன்னும் 2 நாட்கள்தான். 2 நாட்களில் அந்த பேரின்பத்திற்கான முதல் அறிகுறி உன்னை வந்து சேரும். என் பிள்ளையே, எதை பற்றியும் நீ சிந்திக்காதே. ஏனென்றால் நீ என்னை உன்னுடைய அண்ணனாகவோ தந்தையாகவோ தோழனாகவும் பல உறவுகளாகவும் நல்ல குருவாகவும் நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? முன் ஜென்மத்தில் என் மீது கொண்டிருந்த பாசமும் பக்தியும் தான் உன்னை எப்போதும் என்னுடைய உறவாய் நினைக்க வைக்கின்றது. நம்முடைய பந்தம் இன்றோ நேற்றோ வந்ததல்ல, அது காலங்காலமாக வந்தது. அது உனக்கு தெரியாது. இது எனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். அதை இப்போதுதான் நான் சொல்கிறேன். நீ எப்போது என்னை பார்க்க வந்தாய்? இந்த ஜென்மத்தில் என்று நினைக்கின்றாயா? கிடையாது. நம்முடைய பந்தமானது ஜென்ம ஜென்மமாக பல 100 வருடங்களாக உனக்கும் எனக்கும் இருக்கும் பந்தம். இன்பம் துன்பம் என எல்லாவற்றிலும் பங்கு இருக்கின்றது. ஏனென்றால் நீயும் நானும் ஒன்றுதான். நம்முடைய பந்தமானது என்றோ நேற்றோ உருவானது அல்ல. நீ என்னை எப்படி பார்த்தாலும் அப்படியே நான் உனக்கு தெரிவேன். என் மீது கொண்டிருந்த பாசம் உன் பக்தியும் உன்னை எப்போதும் என்னுடன் இணைத்து வைத்துக் கொண்டே இருக்கும். எந்த உறவாக என்னை நினைத்தாலும் அந்த உறவாக நான் உனக்கு தேவையானவற்றை எல்லாமே நிச்சயம் செய்து தருவேன். ஆனால் அதே நேரம் அந்த உறவுக்குண்டான கண்டிப்பையும் நான் நிச்சயம் செய்வேன். நீ ஒரு தவறு செய்தால் அதை நிச்சயம் நான் எதிர்த்து கேட்பேன். உன்னை தண்டிப்பேன். எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே. எனக்கு உன் மீது நிறையவே உரிமை இருக்கிறது என் பிள்ளையே. உன் அண்ணனாகவோ அப்பாவாகவோ உன்னை நல்வழிப்படுத்துவேன். உனக்கு நெருப்பு வளையமாக நான் பாதுகாத்து கொண்டிருப்பேன். உன்னை சுற்றி சில நேரம் அந்த நெருப்பின் வெண்மை உன்னை சுடும். ஆனால் உன்னை தாக்காது. சுடுகின்றதே என்று அதை தாண்டி வெளியில் நீ சென்று விடாதே என் பிள்ளையே. நெருப்பினால் உள்ளே வர முடியாத பல எதிர்மறைகளை எல்லாம் நீ வெளியே சென்றால் உன்னை நிச்சயம் அதை தாக்கக்கூடும். என்னுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள்ளேயே நீ எப்போதும் இருக்க வேண்டும். சில துன்பங்கள் உன்னை பிடிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கின்றது. அதனால் என் பாதுகாப்பு வளையத்தை விட்டு எங்கும் நீ வெளியே போய்விடாதே. உனக்கான நல்ல காலம் தொடங்கிவிட்டது. நான் எல்லாவற்றையுமே சரி செய்கிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். எப்போதுமே நான் இருப்பேன். யாரும் இன்றி தனியாய் நிற்கதியாக நிற்கிறேன் என்று கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த கலக்கம் எல்லாம் இனி உனக்கு வேண்டாம். உனக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் நிறையவே இருக்கின்றது. நிறைய பாக்கியங்கள் இருக்கின்றது. அதனால்தான் நான் உன்னை என் பிள்ளையாக தேர்ந்தெடுத்து இருக்கின்றேன். இந்த ஜென்மத்தில் நீயும் என்னை ஒரு நல்ல குருவாக, கடவுளாக, அண்ணனாக, ஒரு சாமியாக எப்படி வேண்டுமானாலும் என்னை ஏற்று அதன் வழியே நடந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதனால் உனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. நீ தனியாக நிற்கவில்லை. உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். நான் உனக்கு எப்போதுமே துணையாக இருந்து கொண்டே இருப்பேன் என் பிள்ளையே. என்னுடைய துணையானது உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே இருக்கும். பயப்படாதே. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கை இனி களை கட்டப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையானது மேன்மை பெறப் போகிறது. எல்லாம் சரியாக சென்று கொண்டிருக்கிறது என் பிள்ளையே. நீ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உனக்காக கையில் வந்து கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீ தவற விட்டு விடாதே. உன்னை வெற்றியை நோக்கி அழைத்து செல்ல நானே வருவேன். இனி எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும். நான் இருக்கின்றேன். எதற்கும் கலங்காதே என் பிள்ளையே.